Hi viewers, welcome to Trendieviera costume. இது வரைக்கும் நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பெல் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல ஆரி ஒர்க் இல்லாம நார்மல் நீடில் யூஸ் பண்ணி நம்ம லோடிங் பீட் ஸ்டிச்சஸ் வச்சு ஒரு பிளவுஸ்க்கு கிராண்டான அவுட்லுக் எப்படி கொண்டு வரலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஃப்ரேம்ல வந்து பிளவுஸை ஃபிட் பண்ணியிருக்கேன். ஃபிட் பண்ணதுக்கு அப்புறம் பிளவுஸோட பாட்டம் பார்ட் அண்ட் நெக் பார்ட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துலயும் நல்லா த்ரெட்டை கட்டி அதை ஃப்ரேமோட இழுத்து கட்டியிருக்கேன். அப்படி நம்ம இழுத்து கட்டும் போது நம்மளுக்கு வந்து சென்டர் பார்ட் ரொம்ப ஸ்டிஃபா கிடைக்கும். நான் சென்டர் பார்ட்ல தான் இங்க டிசைன் பண்ண போறேன் அப்படிங்கிறதுனால சென்டர் பார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் ஸ்டிஃப்னஸை ஃப்ரேமுக்கு கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம டிசைன் பண்ணலாம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னா சுகர் பீட்ஸ், தென் ஸ்டோன் வந்து கிரீன் கலர் ஸ்டோன் எடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பீட், ஜர்தோசிக்கு அப்புறம் கார்ட். நீங்கள் வந்து திக்னஸான கார்டு யூஸ் பண்ணலாம். பட் இந்த கார்டு வாங்கிட்டீங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்கலாம் திக்னஸை. ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபேப்ரிக்கில் பிங்க் கலர் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதை சுற்றி ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக்கில் அப்ளை பண்ணி க்ரீன் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டோனை நீங்கள் சுற்றி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் ஜர்தோசி செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஜர்தோசி எடுத்துக்கோங்க. ஜர்தோசி வந்து சென்டர் பார்ட்டில் சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணி நீங்கள் வந்து ஃபிட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஆரி ஒர்க்கில் நம்ம யூஸ் பண்ணல, நார்மல் நீடில் தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் ஜர்தோசியோட கலருக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் வந்து த்ரெட்டோட கலரையும் செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபைனல் அவுட்லுக்கில் எந்த வித டிஃப்ரென்ஸும் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும். சென்டர் பார்ட்டில் நல்லா பெண்ட் பண்ணி ஜர்தோசியை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு தென் அதை சுற்றி க்ரீன் கலர் ஸ்டோன் இருக்குல்ல, அதை சுற்றியும் இதே மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி ஸ்டிச்சஸை மேக் பண்ணிக்கோங்க. தென் இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் மேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு இம்ப்ரெஷன் கொடுத்து எண்ட் பார்ட்டில் அதுக்கப்புறம் சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கும் போது ரொம்ப ஈஸியாக ஒர்க் முடியும். தென் இப்போ ஜர்தோசி ஒர்க் ஃபினிஷ்ட் ஆயிடுச்சு. ஜர்தோசியை ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ண சின்ன சின்ன ஜர்தோசியை ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் சென்டர் பார்ட்டில் நீங்கள் இப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது மூலிமா அந்த ஸ்டோனும் ரொம்ப அழகாக இருக்கும், அந்த ஜர்தோசியும் வந்து அவுட்லுக்கும் ரொம்ப கிராண்டாக நம்மளுக்கு வந்து எடுத்து கொடுக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் நான் எப்படி சின்ன சின்ன ஜர்தோசியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன்னு. இந்த மாதிரி எல்லா ஜர்தோசியும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சுகர் பீட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சுகர் பீட்ஸை இதை சுற்றி நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். எப்போ போல தான் 4 or 5 பீட்ஸை அட்டன் டைமில் எடுத்துட்டு தென் சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணி நம்ம வந்து இந்த சுகர் பீட்ஸ் ஒர்க்கையும் ரொம்ப ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ நீங்கள் 4 or 5 பீட்ஸ் அட்டன் டைமில் எடுத்து ஸ்டிச்சஸ் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சைட் ஸ்டிச் தான். சைட் ஸ்டிச்சஸ் கொடுக்க நீங்கள் மறந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பீட்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப லூஸ் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக அவுட்லுக் நல்லா இருக்காது. அதனால் சைட் ஸ்டிச்சஸ் மறக்காமல் கொடுத்துருங்க. தென் இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆயாச்சு. கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பாட்டம் சைடு இருக்குல்ல, பாட்டம் சைடில் ஒரு ஜமுக்கா மாதிரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சாக் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. லைக் உங்களுக்கு ரவுண்டாக வேணும்னா ரவுண்டாக ட்ரா பண்ணுங்கள், இல்லை ஓவல் ஷேப் மாதிரி வேணும்னா இப்போ நான் கொடுக்குற மாதிரியே நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்கன்னா ஓவல் ஷேப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணதுக்கப்புறம் நம்ம கார்ட் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கார்டை இதுக்கு மேலே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கார்டோட லென்த்தை வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மார்க் பண்ண இடத்துல இருந்து நீங்கள் கார்டை வந்து ஃபோல்ட் பண்ணுங்க. லோடிங் பீட்ஸ் ரொம்ப திக்காக வேணும்னா 4 or 5 டைம்ஸும், இல்லை திக்னஸ் வேணும்னா 2 or 3 டைம்ஸும் நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் திக்னஸோட கார்டை வந்து ரெடி பண்ணிக்கலாம். தென் கார்டை நல்லா இப்படி ஃபோல்ட் பண்ணிவிட்டு தென் ஃபேப்ரிக் இருக்குல்ல, ஃபேப்ரிக்கில் இப்படி வச்சு நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் மேக் பண்ணிக்கோங்க. அப்போ கார்டு வந்து நம்மளோட டிசைனில் மூவ் ஆகாமல் அப்படியே ஃபிட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்டிச்சஸால் மேக் பண்ணி கார்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து லோடிங் பீட்ஸ் தான் கொடுக்க போகிறோம். தென் இதுக்கு மேலே நம்ம வந்து பீட்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பீட்ஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது கார்டு எந்த வித டிஸ்டர்பும் பண்ணக்கூடாதுன்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இதுக்கு பெஸ்ட் சொல்யூஷன். தென் இப்போ வந்து நம்ம லோடிங் பீட்ஸை கொடுக்கலாம். லோடிங் பீட்ஸை கொடுக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னென்னா எங்கே ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும்னு. இப்போ நம்ம வந்து ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப் அந்த மாதிரி கொடுக்கணும்னா சென்டர் பார்ட்டில் இருந்து தான் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக நெக் லைன் இருக்குல்லையா, நெக் லைன் ஃபுல்லாகவே கொடுக்கணும்னா நெக் லைன் வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து டிசைனாக ஸ்டார்ட் பண்ணலாம். பட் இந்த மாதிரி ஓவல் ஷேப், ரவுண்ட் ஷேப்க்கெல்லாம் நீங்கள் சென்டர் பார்ட்லேருந்து ஸ்டிச்சஸ் மேக் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து எண்டிங் வந்து பர்ஃபெக்டாக கிடைக்கும். தென் இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து நம்மளோட கார்டோட திக்னஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு எத்தனை பீட்ஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை பீட்ஸை கவுண்ட் பண்ணி ஸ்டிச்சஸை வந்து மேக் பண்ணிக்கோங்க. தென் இப்படி ஸ்டிச்சஸ் போடும்போது நமக்கு த்ரெட்டு வந்து தீர்ந்துடுச்சுன்னா நம்ம எப்படி நாட் போடுறது அப்படின்னா ஃபேப்ரிக்கு மேலே நாட் போடலாம், இல்லை ஃபேப்ரிக்கு கீழே நாட் போடலாம். நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஃபேப்ரிக்கு கீழே எப்படி நாட் போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போது ஃபேப்ரிக்கு மேலே எப்படி நாட் போடுறதுன்னு நீங்கள் பாருங்கள். இந்த கார்டை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் கார்டோட சேர்த்து ஒரு நாட் போட்டுட்டு தென் அதுக்கப்புறம் ஃபேப்ரிக் இருக்கு இல்லையா, ஃபேப்ரிக்கில் இப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒரு
இன்சைடில் நீங்கள் நீடில் விட்டு தென் த்ரெட்டை வந்து வைண்ட் பண்ணிட்டீங்கன்னா நாட் கிடைக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும் நான் எப்படி நாட் போடுறேன்னு. இந்த மாதிரி நீங்கள் நாட் போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆயிரும். ஒவ்வொரு தடவை ஃப்ரேமை ரொட்டேட் பண்ணி நாட் போடுறதுக்கு இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. டிசைன் எந்த இடத்துல மறையுதோ அந்த இடத்துல நாட் போட்டுட்டிங்கன்னா இந்த நாட்டும் மறைஞ்சு போயிடும். அதனால் இது ஃபர்ஸ்ட் மெத்தட். தென் செகண்ட் மெத்தட் நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் மெத்தட். நம்ம வந்து ஃபேப்ரிக்கு மேலேயே நாட் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் வந்து பீட்ஸ் ஒர்க்கை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பீட்ஸ் ஒர்க் வந்து ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் இல்லாமல் நார்மல் நீடில் யூஸ் பண்ணியே நம்ம வந்து த்ரெட்டை வச்சு லோடிங் பீட் ஸ்டிச்சஸை வந்து ரொம்ப ஈஸியாக மேக் பண்ணிக்கலாம். இது முடிச்சதுக்கப்புறம் மீடியம் சைஸ் பீட் தென் சுகர் பீட்ஸ் இப்படி எடுத்து இந்த மாதிரி ஃபேப்ரிக்கோட அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு சென்டர் பார்ட் இருக்குல்ல, சென்டர் பார்ட்டில் நம்ம ஸ்டோன் ஒர்க் அந்த மாதிரியெல்லாம் கொடுக்காம இந்த மாதிரி நம்ம கொடுக்கும்போது இதோட லுக் வந்து கொஞ்சம் கிராண்டாக இருக்கும். அதனால் இது ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னர் சைட் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு அவுட்டர் சைட்லையும் டிசைன் மேக் பண்ணலாம். இதே மாதிரி தான் மீடியம் சைஸ் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபேப்ரிக் கீழேருந்து மேலே எடுத்துட்டு தென் அதுக்கு ரிவர்ஸில் ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது சுகர் பீட்ஸை விட்டுட்டு ஜஸ்ட் மீடியம் சைஸ் பீட்ஸுக்கு மட்டும் உள்ளே வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்னர் சைடில் ஃபேப்ரிக்கோடு அப்படியே அட்டாச் பண்ணோம்ல, இது அப்படி இல்லாமல் சுகர் பீட்ஸை விட்டுட்டு மீடியம் சைஸ் பீட்ஸில் மட்டும் ஸ்டிச்சஸை கொடுத்து கீழே வந்து நீடில் இறக்கிடுங்க. இப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ஜமுக்கா இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப ஒரு எம்போசஸ் மாதிரி இருக்கும், தூக்கிட்டு இருக்கும். ஸோ ஹேங்கிங் டைப்புக்கு பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அவுட்லுக் கிடைக்கும். அதனால் இதை வந்து 2 லேயர்ஸாக இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டிசைனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இதோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். தென் இதோட பேக் சைடு உங்களுக்கு இப்படி இருக்கும். இது ஃபுல்லாகவே ஸ்டிச்சஸ் மேக் பண்ணியிருக்கங்காட்டி த்ரெட்டாக இருக்குது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரண்ட் சைடில் எப்படி நாட் போடுறதுன்னு சொல்லியிருந்தோம். பேக் சைடில் எப்படி நாட் போடுறதுனா இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல எண்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல இப்படி நீங்கள் வந்து ஜஸ்ட் அந்த ஃபேப்ரிக்குள்ளே இருந்து நீடில் எடுத்து இப்படி நீங்கள் வந்து நீடில் வந்து த்ரெட்டை வைண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு நாட் கிடைக்கும். நீங்கள் நல்லா பார்த்தா தெரியும், நான் சொல்கிறத விட நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நான் எப்படி நாட் போடுறேன்னு. ஸோ இந்த மாதிரி தான் பேக் சைடில் நாட் போடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் கிராண்டான அவுட்லுக் இருக்கிற லோடட் பீட்ஸ் வச்சு ஒரு ஜமுக்கா டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த டிசைன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்லுக் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிவேரா காஸ்டியூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.